வணக்கம் பிரியமுடன் உங்கள் தொழில் பேசுகிறேன். ஸோ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிபடி. இல்லை தண்ணி எடுக்கிறதுக்காக எங்கள் ஊரில் இருக்க குடிநீர் ஊர்னிக்கு போவோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து போய் தண்ணி எடுப்போம். மாங்குடான் தண்ணி அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு தான் நாங்கள் இங்கே கொண்டாந்து பொங்கல் வைக்கணும். அது பொங்கல் வச்சு அப்புறமா நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ இது வந்து எங்களுடைய ரெகுலரான ஒரு பழக்கம். இப்போ நாங்கள் குடியுரிமையில் போய் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நாங்கள் காட்டுவோம். நாங்கள் போகிற இடத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்டிக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ வந்து ஊருணிக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து தண்ணி எடுக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை சிறுவையில் பஞ்சாயத்து மகான் கண்டான் குடிநீர் ஊருணி. இதெல்லாம் வந்து யார் கட்டினா அந்த டீட்டெயிலாம் இதில் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணி வேணால் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குடிநீர் ஊரில் வந்து தண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து வழக்கமாக ஒவ்வொரு பொங்கலுக்கும் நம்ம செய்வோம். இந்த தண்ணியில் கொண்டு போய் தான் நம்ம பொங்கல் வைப்போம். ஸோ இப்போ பொங்கல் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணன் வந்து ஒரு பானையை எடுத்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தான். எங்கள் அப்பாவும் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அந்த பொங்கலுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் வந்து ரொம்பவே அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி தான் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பொங்கல்னாலே எங்கள் ஊர் அப்படிங்கிற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து சக்கரை பொங்கல், அதாவது சக்கரை பொங்கல் அப்புறமா வெண்பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து அந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக எப்படி இந்த அவுட்கம் இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். பொங்கி வந்துட்டுருக்கு. பொங்கல் கூடிய சீக்கிரத்தில் பொங்கிடும். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் வெண்பொங்கல் பொங்கிருச்சு. ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிபடி. இந்த பொங்கலை கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஊரில் இருக்க போது என்னால் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அங்கே நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்து இது சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எங்களோட செகண்ட், அதாவது சக்கரை பொங்கலும் நம்ம வந்து பொங்கிருச்சு. இனிமேல் அரிசி ஆட் பண்ணி அந்த சக்கரை பொங்கல் ஆக்குறது தான் வேலை. ஸோ அப்படியே எங்கள் அப்பா வந்து பொங்கலோ பொங்கல், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அடுப்புலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அரிசிலாம் போட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட வெண்பொங்கல். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்ப சூடாக அப்படியே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஸோ சைடில் நம்ம வந்து அந்த வெண்பொங்கலுக்கு ஏற்ற அந்த ஒரு இது மாதிரி வைப்பாங்க, குழம்பு மாதிரி, அது நல்லா இருக்கும். ஸோ அப்படியே இலையில வச்சு படைச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம். ஸோ இப்போ வெண்பொங்கல் வச்சிட்ருக்கோம். வெண்பொங்கலுக்கு சைடிஷாக தான் நாங்கள் வந்து அந்த குழம்பு ஊற்றுவோம். குழம்புலாம் நம்ம ரொம்ப பெருசாலாம் இல்லை, அந்த காய்கறியை போட்டு வேக வச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த காய்கறி அப்படியே பச்சையாக சாப்பிடாம அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு இனியதாகவே முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அப்படி தான் முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் கம்மிங் வீடியோஸ்லாம் வந்து என் ஊரில் என்ன நடந்தது, ஊருக்கு காலையில் நான் எப்படி போனேன், எங்கெல்லாம் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு குட்டி வீடியோவாக நான் போடுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வாரம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பிகாஸ் அந்த வீடியோவில் வந்து எங்கள் ஊரோட அழகெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஹாப்பி பொங்கல், மீண்டும் சந்திப்போம். நன்றி.